தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது, உடைய கிருபைகள் மிகவும் பெரியது. நீர் பெரியவராய், நீர் எங்களோடு இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். The wonderful Holy Spirit is living inside you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், மகிமை உள்ளவராய் உங்களிலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வல்லமை உங்களிலே இருக்கிறது. The glory is inside you, the power is inside you, the protection is inside you, the security is inside you, everything that you need is inside you. உங்களுக்கு தேவையான சகல காரியங்களும் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். கண்களை மூடி இருதயங்களை தாழ்த்தி உங்களுக்குள்ளாக வாழுகின்ற இயேசுவிடம் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுவதாக. Go deep into the things of the Spirit. உங்களுடைய ஆழங்களுக்கு செல்வீர்களாக. உங்களுடைய ஆழங்களிலே கிறிஸ்து மகிமையாய் சிங்காசனத்தில் வீட்டரசாட்சி செய்கிறார். The powerful Jesus is inside you. The மகிமை அடைந்த தேவன், மகிமை உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அசைக்க முடியாத தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். கண்மலையாகிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். The El Shaddai is inside you. The powerful God is inside you. The Jehovah God is inside you. The Almighty God is inside you. சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுடைய ஆராதனைகள் இயேசுவிடம் செல்வதாக. Stand before Jesus Christ and give praises to him. அவருக்கு முன்பதாக எழுந்து நின்று உங்களுடைய ஆராதனைகள் அவர்களுக்கு செலுத்தப்படுவதாக. உங்களுடைய சரீரம் தேவனுக்கு உடையது, உங்களுடைய ஆத்மா தேவனுக்குரியது, உங்களுடைய ஆவி அது தேவனுக்குரியது, முழுவதுமாக தேவனுக்குரியது. தேவனுக்குரியவைகளாகிய அவைகளுக்கு நீங்கள் தேவனிடம் செலுத்தப்படுகிற அனுபவம் உண்டாயிருப்பதாக. Everything belongs to God. Everything belongs to God. உங்களோடு இருக்கிற, உங்களில் இருக்கிற சகலமும் அது தேவனுக்குரியதாக இருக்கிறது. Let everything be redeemed right now in the mighty name of Jesus Christ. சகலமும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவதாக, தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவதாக, தேவனுக்கு உள்ளாக தேவனிடத்துக்கு அவைகள் செல்வதாக. Let it be redeemed in the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. எவ்வளவுதான் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்றாலும் உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் நேச்சர் உள்ள வந்து அமர்ந்திருக்கும். வேறு ஒரு வகையாக எழுப்பப்படுகிற ஒரு பீயிங் உள்ள உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, யூ ஆர் லிவிங் இன் த பூல் ஆஃப் பிளட். உள்ள ரிவர் ஆஃப் பிளட்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். த்ரோன் ஆஃப் போன்ஸ்க்கு உள்ள பிளட் சர்க்குலேஷன் மூவ் ஆகிட்டு இருக்கிறது. அந்த பிளட் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்சியன்ஸாக மாறி இட் பிகம்ஸ் அ கான்சியஸ் ஆஃப் யுவர் சோல். உங்களுடைய சோலுடைய கான்சியன்ஸ் வந்து பிளட்டாக இருக்கிறது. ஜஸ்ட் த வாட்டர், சம் வாட்டர் கண்டென்ட், வாட்டர் மாதிரி இருக்கிற ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது ரெட் கலர்ல வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருக்கிற அந்த பொசிஷன் has become யுவர் கான்சியஸ்னஸ். நீங்கள் உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய லிவிங் மெட்டீரியலாக அவைகள் இருக்கிறது. ஆத்மா அப்படிங்கிறதுனுடைய வடிவமைப்பு அது வந்து பிளட்ல இருக்குது. லைஃப் இஸ் இன் த பிளட், அது பிளட்ல இருக்கிறது. அந்த பிளட் உங்களுடைய கான்சியன்ஸாக இருந்து உங்களுடைய சோலுடைய வடிவமாக இருந்து உங்களுடைய சோல் ஸ்ட்ரக்சராக அவைகள் இருக்கிறதுனால அந்த லேயர் கம்ப்ளீட்டாக பிளட்னு போட்டப்பட்டிருக்கிற அந்த லேயருக்குள்ளாக அந்த லேயரை தாண்டி இருக்கிற ஒரு பொசிஷன்ல தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு உங்களுள்ளே வாசம் பண்ணுகிறார். It is beyond your soul. It is beyond beneath the conscious level. அது உங்களுடைய அடி ஆழங்களுக்கு செல்றதுனால, டெப்த்தில் வந்து இருக்கிறதுனால, உங்களுடைய ஸ்பிரிட்ல வந்து லேயராக இருக்கிறதுனால, உங்களுக்குள்ளாக நீங்கள் வசிக்கிற இடம் வேறு ஒரு இடமா இருக்கிறதுனால you are not able to find the position of the spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரிடெம்ஷன் வந்து அது வந்து உள் ஆழங்களில் இன்சைட் த டெப்த்தில் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் அ பீயிங் ஆஃப் மெனி வாய்ஸஸ். உங்களுடைய எண்ணங்களிலே அவைகள் ஏகப்பட்ட சப்தங்கள் எழுப்பப்படுகிற இடமா இருக்கிறது. யுவர் மைண்ட் ஹஸ் எபிலிட்டி டு ரிசீவ் மெனி வாய்ஸஸ். உங்களுடைய சிந்தனைகளில் மெனி வாய்ஸஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய மைண்டு ஸ்பீக் பண்ணும், உங்களுடைய ஹார்ட்டு ஸ்பீக் பண்ணும், உங்களுடைய டிசையர் ஸ்பீக் பண்ணும், உங்களுடைய கான்சியன்ஸ் ஸ்பீக் பண்ணும், தேவன் ஸ்பீக் பண்ணுவாங்க, உங்களுடைய மாம்சம் பேசும். அப்போ பரிசுத்த ஆவியானவரும்
பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரும் அவருடைய சத்தங்களை எழுப்புவாங்க. Since it is a place of many voices, you were not able to deliberately find out what is the right one. எது சரியாக வருகிறது அப்படிங்கிறத அது புல் பண்ண முடியாது. மைண்ட் ரிசீவர் ஆகும், நிறைய வாய்ஸஸ் ரிசீவ் ஆகும். உங்களுடைய சோல்ல இருக்கிற நிறைய லேயர்ஸ் அது வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்கும். your blood has the ability to voice it out. வேதாகமத்தில் ரத்தம் கூப்பிடுகிறது அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். முதல் ஈவெண்ட்டாகவே அது எழுதப்பட்டிருக்கிறது. காயினுடைய காயினுக்கு எதிராக ஆபேலினுடைய ரத்தத்தினுடைய சத்தம், the voice of the blood, the voices in the blood reached out heaven, பரலோகத்தை அது எட்டினது. வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த சப்தங்கள், அந்த சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும். பலிபீடத்துக்கு முன்பதாக முன்னாடி இருந்து அந்த ரத்தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும், எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்துக்கு நீர் பதில் கொடுக்காம இருப்பீர் அப்படிங்கிற சப்தத்தை எழுப்பி கொண்டிருக்கும். there are voices registered in your blood. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய பூல் ஆஃப் பிளட்ல நீங்கள் உங்களுடைய பிளட்ல லீவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பிளட்ல இருக்கிற டோன், உங்களுடைய பிளட்ல இருக்கிற ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற வாய்ஸஸ், ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற ஃபெயிலியர்ஸ், ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற அநேக சம்பவங்கள், ஆன்சஸ்டர்ஸ் உடைய மூவ்ஸ், ஆன்சஸ்டர் உடைய பழைய காலங்களில் உடைய ஆதியில் இருக்கிற அநேகனுடைய பிம்பங்கள் அதுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அநேக சப்தங்கள் அதில் எழுப்பப்படுகிறதுனால உங்களுடைய சோல் ரிடீம் ஆகாமல் உங்களுடைய ஸ்பிரிட் ரிடீமாக இருக்குது. நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரெயின் அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு அனுமதிச்சது. அதுக்கு பண்ணும்போது உங்களுடைய ஸ்பிரிட் அது ஆக்டிவ் ஆகி உங்களுடைய ஸ்பிரிட்டும் தேவனும் ஒன்றோடு இணைக்கப்பட்டு அது ஒன்றாக இருக்கிறது. He who is joined with the Lord is one spirit with him. யாரெல்லாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரே சரீரமாக, ஒரே ஆவியாக இருக்கிறார்கள். ஒரே ஆவியாக இருக்கிற அந்த பார்ட் அது ஆக்டிவேட் ஆகி 100% ரெஸ்டோரேஷனுக்குள்ளே போய்விட்டது. உங்களுடைய ஸ்பிரிட்டும் பரிசுத்த ஆவியினரும் கலந்துருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்பிரிட்டும் தேவனுடைய ஆவியும் கலக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாம்சத்திலிருந்து ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். the same spirit who raised Jesus from the dead is living in me. அப்படி இருக்கும் பொழுது அந்த இது இருந்தாலும் உங்களுடைய சோல் லேயர், உங்களுடைய பிளட் லேயர் அது இன்னும் பியூரிஃபை ஆகாம அது கண்டாமினேட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. ஆத்மா ரிடம்ஷனுக்குள்ளாக போகல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களில் போடுகிறது, your blood has to be redeemed. உங்களுடைய ஆழங்கள்ல இருக்கிற ஆவியானவர் அவைகள் எழுப்பப்பட்டு உங்களுடைய சோல் லேயர் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய சோல் அது ஃபுல்லாக ரிடீம் ஆகணும். உங்களுடைய பிளட்ல ரிலீவ் ஆகணும். த பிளேஸ் ஆஃப் மெனி வாய்ஸஸ் அது ரிடீம் ஆகணும். உங்களுடைய பிளட்ல எழுப்பப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய பிளட் லைன் நேச்சர்ஸ் மாற்றப்பட்டிருக்கணும். உங்களுடைய சுவாபங்கள் மாற்றப்பட்டிருக்கணும். உங்களை அறியாமலே உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிஹேவியர் பேட்டர்னை வச்சு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியே பிஹேவ் பண்ணுறான், என்னுடைய கேரக்டர் அப்படியே இருக்குங்கிறது அப்படியே நீங்கள் வெளியே பார்க்கும்போது you will literally see it. you will be wondering how they got it. அதே பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதே ஸ்டைல் இருக்கும். உங்களுடைய கோபப்பட்ட மாதிரி அவங்க கோபப்படுவாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது போல் அவங்க சந்தோஷப்படுவாங்க. லிட்டரலாக அது டிரான்ஸ்ஃபராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, there is something that is in the blood, something that is in the loins, there's something that is inside the blood that has the ability to speak it and pull the soul through to a singular layer. ஒரே வகையாக மூவ் பண்ணுகிறதுக்காக அவைகள் இருக்கும். அதே மாதிரி பாடி வகையாக பார்க்கும் பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற சில சிக்னஸ் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி பிள்ளைகளுக்கு இருக்கும். Your blood has the ability, and it has the ability to voice out so many things inside you. தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது அது மிகப்பெரிய அதிசயமாய் உருவாக்கப்பட்டது. அது ஒரு நார்மலான ஒரு ஈவெண்ட் கிடையாது, ஒரு பயங்கரமான ஈவெண்ட். womb is a position. கரு அப்படிங்கிற அந்த பொசிஷன், it is a combination of water, blood and spirit.
பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்டர், பிளட் அண்ட் ஸ்பிரிட், 3 வகையாகவும் மறுபடியும் பிறந்தீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்டர், பிளட் அண்ட் ஸ்பிரிட், இந்த 3 ஆக்சுவலா எதை குறிக்குதுன்னா ஊம்பை குறிக்கிறது, கருவை குறிக்கிறது. கருவில் தான் இந்த மூன்று பங்குகளாகவும் இருக்கும். இந்த 3 பங்கும் மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் வந்து a being is a spirit, ஒரு பீயிங் வந்து ஸ்பிரிட் பீயிங்கா இருக்கும், ஒரு பீயிங் அதே பீயிங் இட்ஸ் a வாட்டர் பீயிங், அதே பீயிங் பிளட் பீயிங், 3மே சேர்ந்து இருக்கிறதா இருக்கும். பரலோகத்திலே சாட்சி இருக்கிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியின் நண்பர்களை 3 ஒன்றாக இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இருக்கிறவர்கள் 3 ஆவி, ஜலம், ரத்தம். இந்த ஆவி, ஜலம், ரத்தம், இந்த 3 கம்பைனா இருக்கிற இடம் அது ஆக்சுவலா இன்னும் புரியாமல் இருக்கிறது போல இருக்கிறது. ஆவி, ஜலம், ரத்தம், இட் ரெப்ரசன்ட்ஸ் a womb. மூன்று மனிதர்கள். ஆவி, ஐ ஆம் a spirit, I am a water, I am a blood. இந்த 3 கம்பைனா இருக்கிறது. இந்த ஊம்பில் வந்து இருக்கும் பொழுது, தாயின் கருவில் வந்து இருக்கும் பொழுது இந்த 3 சேர்ந்து உருவாக்கப்படும். மதருடைய பிளட் அப்படியே உள்ள ஃப்ளோ ஆகும், மதருடைய வாட்டர் ஃப்ளோ ஆகும். மதருடைய பிளட்ல கவரிங் வந்து உருவாயிருக்கும். இந்த ஃபுல் கவரிங், பிளட் கவரிங்ல இருந்து உள்ள ஃபுல்லா பிளட் வந்து கவர் ஆகி யூ வில் பி கஷ்ட் அவுட் த்ரூ த பிளட். நீங்கள் பிறக்கும் பொழுது ரத்தம் அப்படிங்கிற ஒரு வெள்ளத்திலிருந்து வெளியே வந்து விழுவீங்க. இப்படி ஃபுல்லா ஹியூமன் ஃபார்முலேஷன் வந்து இதுல வந்து இருக்கிறதுனால திங்ஸ் that has affected you or created you happened in the womb itself. அது அங்க இருந்தே உருவாக்கிட்டு, தாயின் கருவில் இருந்தே அது வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்தே ஹோல் லைஃப் உடைய ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு விட்டது. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 9 மாதங்கள் தாயில கருவில் இருக்கிறது உங்களுடைய 90 வருடங்களை பாதிக்கும். Just 9 months in the womb has ability to completely change your next 90 years. உங்களுடைய 90 வருடங்களை, அதனுடைய பாதைகளை அது கிரியேட் பண்ற அந்த 9 months-ஆக இருக்கும். அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சன் பிறக்கிறதுக்கு முன்னாடியாகவே சொல்லப்பட்டிருப்பாங்க. மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ப்ராஃபசிஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும். யோவான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தாயிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தாயிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தாயிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சாம்சன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தாய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எல்லாருமே அவங்களுடைய டெஸ்டினி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அடைவாங்க. ஜீசஸ் உடைய டெஸ்டினி 30 years கழிச்சு தான். அதுக்கப்புறம் யோவானுடைய டெஸ்டினி 30 years கழிச்சு தான். ஏன் பிறந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இப்படிப்பட்ட ஒன்று பிறப்பாரு அவங்களாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் ஜான்ட்டு வந்து சொல்ல வேண்டியதானே, யோவான்ட்டு வந்து சொல்ல வேண்டியதானே, ஏசுட்டு வந்து சொல்ல வேண்டியதானே, நீங்கள் இப்படியாக இருப்பீங்க அப்படின்னு ஏசுட்டு வந்து சொல்ல வேண்டியதானே. ஏன் மரியாள்கிட்ட வந்து சொல்லி ஆகணும், ஏன் ஜானுடைய அம்மாட்ட வந்து சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, ஊம்பு. அந்த 9 மாதங்கள் தாய் வந்து கருவில் உள்ள இருக்கும்போது என்ன பண்றாங்களோ that determines the 90 days 90 years of a child. ஒரு சைல்டுடைய டெஸ்டினியை கிரியேட் பண்றது அந்த ஊம்புடைய 9 months. அந்த 9 monthsல தாய் பண்ற எல்லா விஷயமும் அது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து உள்ள போய் அஃபெக்ட் ஆகும். blood has the ability to record, blood has the ability to remember, blood has the ability to initiate, blood has the ability to release life because life is in the blood. And blood is the conscience of the soul. Blood is the awareness of the soul. The voices are hanging in your blood. Redemption நடக்கணும், உங்களுடைய ஆத்மாவில் நடக்கணும். உங்களுடைய சுத்திகரிப்பு உங்களுடைய blood layers-ல வந்து நடக்கணும். Unless you are released out of your loins, unless you clean your loins, unless you break loose of your loins, unless you redeem your loins, you cannot move forward. உங்களுடைய வாழ்க்கை முன்பதாக செல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு பேட்டர்ன்ல, ஒரு வட்டமைப்பில் அது இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய மூதாதையர்களுடைய வட்டமைப்பில் அது இருந்து கொண்டிருக்கும். அவங்களுடைய யோசனைகளுடைய வட்டமைப்பில் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய தாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத மாதிரியே உங்கள் தாத்தாவுடைய தாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தாத்தா எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய பூட்டன் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு பூட்டனுடைய பெயர் கூட தெரியாது, பூட்டனுடைய அப்பா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ ஹவு யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ். பட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய லைஃப் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா the way you behave will be exactly like your grandparent or great grandparents. உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் அப்படியே அதே மாதிரி வந்துட்டே இருக்கும்.
அவங்ககிட்ட இருக்கிற சாபங்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி வேற வகையில் சொல்லணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடி த டோர் ஆஃப் த womb வழியாக தான் அது ரிலீஸ் ஆகிருக்கும். வேற எந்த வகையாக ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பாடி அது ரொம்ப பயங்கரமான ஏன்ஷியன்ட் மெட்டீரியல். நீங்கள் அதை சாதாரணமாக இட போடக்கூடாது. உங்களுடைய பாடி இட்ஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ் அண்ட் யுவர் பாடி இஸ் அன் ஏன்ஷியன்ட் மெட்டீரியல். பயங்கரமான ஏன்ஷியன்ட் மெட்டீரியல். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிளட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், போன் சிஸ்டம் இதெல்லாம் லேஸில் உங்கள் கையில் கொடுக்கப்படலை. 6000 வருஷமாக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டனால கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வேறு எந்த வகையானாலும் நீங்கள் பாடியை வாங்க முடியாது. பாடியை வாங்கினால womb வழியாக மூவ் பண்ணால் தான் பாடியை வாங்க முடியும். Only the creation of the womb has ability to release a body and a spirit. வேறு எந்த வகையாகவும் இது பண்ண முடியாது. ஈவன் God entered through that. இந்த கேட் வழியாக தான் ஆண்டவரை என்டர் பண்ணாங்க. வேறு வகையாக ஆண்டவர் வந்திருக்கலாம். அந்த வழியாக வராமல் இந்த வழியாக தான் ஆண்டவர் பூமியில் ரிலீஸ் ஆனாங்க. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நேர வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் என்டர் ஆகும் பொழுது he came through the gate of the womb. Because only the gate of the womb has the ability to pull a spirit and create a body and release a soul. That is a mystery. That is a powerful mystery. எவ்வளோ பெரிய சயின்ஸ் வளர்ந்துருந்தாலும் பிளட்டை இமிட்டேட் பண்ண முடியல. பிளட்டை இமிட்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா they would have created human beings and human bodies. They can study the blood but they cannot create the blood. They cannot create the conscience. ரிடெம்ஷன் உங்களுடைய டீப் லேயர்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய ரத்தங்களில் ஏற்றப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்மாவில் ஏற்றப்பட வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளை ஏற்றப்பட வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் ஃபோர்ஸ் ஆகி உங்களுடைய பிளட்ல அவைகள் ரெஸ்டோர் ஆகி இருக்கணும். பிகாஸ் யுவர் பிளட் மூவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே, யுவர் ஸ்பிரிட் மூவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. உங்களுடைய ஆவியில் அது இது பண்ணிட்டு இருந்தாலும் அது வேறு வகையாக மூவ் பண்ணும். அப்படியே நீங்கள் இப்போ அறிஞ்சிருக்கிறதெல்லாம் உங்களுடைய பிரெயின் லெவலில் தான் அறிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய பாடி லெவலில் அவைகள் அறிஞ்சிருக்கப்படாது. உங்களுடைய பாடியில் உங்களுக்கு தெரியாமலே பேட்டர்ன்ஸ் ரிலீஸ் ஆகும். லஸ்ட் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு யாருமே இச்சையை சொல்லிக் கொடுக்கல, தானாகவே இச்சை ரிலீஸ் ஆகும். யாருமே உங்களுக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்கல. பொய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடியிலேருந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். இது எல்லாமே மெமரிஸாக உள்ள ரிமெம்பரன்ஸ் பேட்டர்னில் உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஃபங்க்ஷனில் அது தானாக ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டு இருக்கும். நோ ஒன் டாட் யூ ஹவு டு பி பேட். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல எப்படி பேடாக இருக்கணும்னு. யூ ஆர் பேட். உங்களுடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் ஆழங்கள் நித்தமும் அது இச்சையாக இருக்கிறது. உங்களுடைய யோசனைகள் அவைகள் எப்பொழுதும் தாறுமாறாகவே இருக்கிறது. எப்பொழுதும் அது தேவையில்லாததை யோசிக்கிறதா அவைகள் இருக்கிறது. நீங்கள் தேவனுக்குள்ளாக அமர்த்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உங்களுடைய ஆத்மா லேயர்ல சீட்டப் ஆயிருக்கணும். You must break out of the altars that are inside your blood, the voices that are inside your blood, the patterns that are inside your blood. The unknown sacrifices that has been done has to be broken out of your bloodline. உடைய பிளட் லைன்ல இருந்து தேவையில்லாத கிரியைகள், தேவையில்லாத அணுக்கள், தேவையில்லாத அழுக்குகள், தேவையில்லாத அசுத்தங்கள் உங்களுடைய பாடியை விட்டு அவைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளியே வர வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது சப்ஸ்டன்ஸாக மாற்றப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அதிகாரங்கள் காண்றது கொடுத்திருக்கிறாங்க. That has to be initiated, that has to be incorporated, that has to be materialized inside your being, inside your being. Your body must become the temple. உங்களுடைய மாம்சம் அழிக்கப்பட்டு உங்களுடைய சரீரம் ஆலயமாக மாற்றப்படணும். மாம்சம் வேற, பாடி வேற, ரெண்டும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. மாம்சம் அது ஃபாலன் நேச்சர்ல இருக்கிறது. பாடி அது ஹோலியானது. அது அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. Don't reject your body. Body is very very vital for your future. You should keep your body.
Those people who knows how to keep your body will live forever. எல்லா தேவையில்லாத மேனிப்புலேஷன்ஸ், எல்லா தேவையில்லாத ராங் டூயிங்ஸ், அவைகள் அத்தனையும் அவைகள் எடுக்கப்பட்டு தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய பிளான்ஸ், தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கவர் ஆக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ளாக ஆவியில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய போன்ஸ், உங்களுடைய சரீரம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆளுகை உண்டாகி அவரே ஆலயமாக, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக, அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிபதியாக, ராஜாவாக எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவர். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஸ்பிரிட் 3 நாளும் வந்தவர். The word of God has been engraved in your spirit ன்னு எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய உள்ளத்திலே தைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை அதுவும் உள்ள எம்பட் ஆயிருக்கிறது, உள்ள அது தைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிய உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கனிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை விருத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உள்ள இன்கார்பரேட் ஆயிருக்கிறது, அவருடைய வார்த்தைகளும் உள்ளே தைக்கப்பட்டிருக்கிறது. இட் மஸ்ட் பி இனிஷியேட்டட், இட் மஸ்ட் பி ஓப்பன் அப். அது ஓப்பன் அப் ஆகி உங்களுடைய பாடியை கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும். உங்களுடைய லேயர்ஸ் ஆஃப் லைஃபை கம்ப்ளீட்டாக அவைகள் கவர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களும் ஆண்டவர் ஆக்டிவேட் ஆகி எல்லாமே ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணியிருக்கணும். இப்பொழுதே அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாயிருப்பதாக. லெட் யூ கோ டீப் இன்டு த ஸ்பிரிட். Let you live in the spirit right now in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே அவைகள் உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே அவைகள் உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே அவைகள் உண்டாயிருப்பதாக. Redemption of your blood, redemption of your soul is the next stage. அவைகள் அழுத்தம் கொடுத்தப்படும் பொழுதுதான் அவைகள் உடைக்கப்படணும். You have to tarry, you have to wait, you have to force it. அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவைகள் சும்மா பேப்பர்ல எழுதப்பட்டது போல இருக்கும். அவைகள் உங்களுடைய இரத்தங்களில் எழுதப்பட வேண்டும்னால் your blood has to be redeemed. The voices in your being have to be redeemed. அவைகள் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவைகள் கம்ப்ளீட்டாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். The engrafted word is inside your soul. உடைய சோல் உடைய ரிடம்ஷன் உங்க கையில இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்குது. பரிசுத்தாவினுடைய ஸ்ட்ரென்த், பரிசுத்தாவினருடைய
ஆளுகை அது வந்து உங்களுடைய ஆவில இருந்து அவைகள் மூவ் பண்ணி உங்களுடைய சோலை வந்து கேப்சர் பண்ணி உங்களுடைய சோல இருக்கிற பிளட் லேயர் வரைக்கும் அது வந்து கேப்சர் ஆகணும். ஒரு பிளட் மஸ்ட் பி தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் மாதிரி மாற்றப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில திரைச்சலை கிழிக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அது வந்து ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் உங்களுடைய ஆத்மாவை குறிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருக்கிற இடைவெளி இல்லை. அப்படின்னா உங்களுடைய சோல் வில் பிகம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அப்படின்னா உங்களுடைய கான்சியன்ஸ் அது வந்து மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கும். உங்களுடைய கான்சியன்ஸ் அது ஸ்பிரிட்டாக இருக்கும். ஒரு ஸ்பிரிட் பீயிங் வந்து ஃபுல் ஆளுகையாக இருக்கும். அதனாலதான் சொல்லியிருப்பாங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆலயமா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் your body is a temple of the Holy Spirit, not your spirit, not your soul. Your body is a temple of the Holy Spirit. ஏன் அப்படின்னா ஆவியானவர் உள்ள வரும்பொழுது ஆவி உங்களுடைய பாட்டில் வந்து இதாகி உங்களுடைய பாடியை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி கையில வந்து எடுத்திருப்பாங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. நீங்க ஆவியில வந்து வளரணும். பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் மஸ்ட் ரைஸ் அப் இன்சைட் யூ. ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களை எக்யூப் பண்ணணும். உங்களுடைய ஹார்ட்டை வந்து உங்களுடைய பிளட் லேயர் கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் அவங்க வந்து இது பண்ணணும். You have to win the battle which is running inside you. உங்களுக்குள்ளாக உங்களுடைய ரத்தங்களுக்குள்ளாக இருக்கிற பேட்டில்ஸை நீங்க வந்து இது பண்ண உங்களுக்குள்ளாக பிளட் லேயர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பிரிட் லேயர்ல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களுடைய பிளட் உங்களுடைய வெயின்ஸ்ல ஓடுது, உங்களுடைய பிளட் வந்து உங்களுடைய ஹார்ட்ல ஓடுது, உங்களுடைய கேபிலரிஸ்ல ஓடுது. உங்களுடைய ஃபுல் பீயிங்கே வந்து பிளட்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பிளட் வந்து இன்னொரு சிஸ்டம்ல மூவ் ஆகிட்டு இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்சைட்ல இருக்கிறாங்க. அது ரைஸ் அப் ஆகி உங்களுடைய பிளட் லேயர் அஃபெக்ட் ஆகி கம்ப்ளீட்டா உங்களுடைய வாய்ஸஸ் அது வந்து கம்ப்ளீட் ஆகி தேவனுடைய சப்தமாக இருக்க வேண்டும். Every hook, every carriers, every materials that you are carrying in your blood must be purified. Them bloodline curses அப்படினு சொல்வாங்க, generational curses ன்னு சொல்வாங்க. bloodlineல இருக்கிறது purify பண்ணப்படணும்னு சொல்வாங்க. பெரிய பெரிய preachers வந்து இந்த DNA-வை clear பண்றது, junk DNA-வை remove பண்றது, இந்த கான்ஷியஸ் எல்லாம் இந்த process and productionல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. They call it as a warfare. They call it as if you are fighting inside, fighting your blood, fighting your bloodline. உங்களுக்குள்ளாகவே தானாகவே எழும்புற இன்ஃப்ளூயன்சஸ், தானாகவே எழும்புகிற டிசையர்ஸ், தானாகவே எழும்புகிற பேஷன்ஸ், உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளாக எழும்புகிற உங்களுடைய மூதாதையர்களுடைய என்ன அலைகள், ஓட்டங்கள், இவைகள் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி ancestral மூவ்ல இருந்து பிரேக் அவுட் பண்ணி you have to move inside the blood of Jesus Christ. எப்படி blood of Jesus Christ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ண தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அப்ளை பண்ணுகிறேன்னு சொல்லுவோம். ஐ அப்ளை த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கி தலையில் கோதி ஊற்றுன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டேன், இயேசு ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டேன் அப்படின்னா ஒரு தண்ணி கப் எடுத்து தலை மேலே ஊற்றுன மாதிரி இருக்கும். பிளட் இஸ் பிளட். பிளட் லிவ்ஸ் இன்சைட் த கேப்லரிஸ், இன்சைட் த பிளட் வெசல். பிளட்டுங்கிறது பிளட்டுக்குள்ள அந்த பிளட் லேயர்ல வந்து இருக்கும். It is a running material which is inside you. இப்பொழுது ஜீசஸ் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னா ஒரு கப்பில் இருக்கிற அள்ளி எடுக்கிற தண்ணி கிடையாது, மோந்து எடுக்கிற தண்ணி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னா it will attack your blood, it will attack your capillaries, it will attack your heart, it will attack your veins, it will move the system inside you. patterns மாத்தி விட்டு உங்களுடைய DNA-ல வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். உங்களுடைய டிஎன்ஏவை வந்து பிரேக் அவுட் பண்ணி வேற லேயர்ஸை வந்து வேற வாய்ஸஸும் வேற ஃபினாமினலும் வேற இன்பில்ட் சிஸ்டமும் இன்ஃபியூஸ்டு நாலேஜும் உள்ள இருந்து தானாகவே அவைகள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகி மூவிங் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகும். ஜீசஸ் கூடிய மெமரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரி வயிற்றுலேருந்து பிறந்த மெமரி மட்டும் இருக்காது. பின்னாடி இருக்கிற மெமரியை வந்து உள்ள வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கும். ப்ரீ பர்த் உடைய மெமரி உள்ள வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கும். அது மாதிரி போஸ்ட் டெத் உடைய மெமரி வந்து உள்ள வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கும். ஜீசஸ் உடைய பிளட் வந்து வேற மாதிரி அவைகள் இருந்தது. அது பியூரிஃபைட் ஆகாத அன்அடல்டரேட்டட் பிளட், ஃபாலன் நேச்சர் இல்லாத ஒரு பிளட். அடுத்து பழைய ஆடம்ல இல்லாதபடி இருந்த ஒரு பிளட். He is completely second Adam உடைய நேச்சர். ஜஸ்ட் ஊம்ல பிறந்தாங்க அவ்வளவுதான். பட் கேரி பிளட் கேரியல் அண்ட் டிஎன்ஏ கேரியிங் வந்து வேற மாதிரி இருந்தது. ப்ரீ பர்த் மெமரி.
நிறைய ரெஃபரன்சஸ் பைபிள் இருக்குது. உனக்கு 50 வயது ஆகலையே நீ ஆபிரகாமை பார்த்தாயோன்னு சொல்லுவாங்க. அவரை காட்டிலும் பெரியவர்னான்றன்னு சொல்லுவாங்க. அந்த மெமரிலாம் உள்ள வந்து ரெஸ்டோர் ஆகி பிரெயின்ல வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கிறனால ஜீசஸுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்பொழுது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரத்துக்கு. அதே மாதிரி ஜீசஸுடைய டெத் எப்போ நடக்குன்னு தெரியும், எந்த டைம்ல நடக்குன்னு தெரியும், எப்போ எந்த மொமெண்ட் நடக்குன்னு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன நடக்குன்னு தெரியும், எத்தனை மணிக்கு பிடிப்பாங்கன்னு தெரியும், எத்தனை நாள் எவ்வளவு நேரம் சிலுவையில் தொங்கணும்னு தெரியும், எத்தனை நாள் இறந்து 3 நாள் இருப்பாங்கன்னு தெரியும், 3ஆம் நாள் கழிச்சு உயிரோடு எழும்புவாங்கன்னு தெரியும். He knows everything. கோழி கூவுறது முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கடைசி ஈவெண்ட் ஜீசஸுடைய லாஸ்ட் சப்பர் லாஸ்ட் வீக் உடைய ஈவெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா ஈவெண்ட்டும் தெரியும். கழுதை ஆயத்தப்பட்டிருந்தது, கழுதை கட்டி இருந்தாங்க, கழுதை ஆயத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரூம் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ தண்ணி குடத்தை கொண்டு போ, தண்ணி குடத்தை ஒருத்தன் நீ போ, ஊருக்குள்ளே போ, தண்ணி குடத்தை தூக்கிட்டு ஒருத்தன் முன்னாடி போவான், அவன் பின்னாடியே போ, ரூம்குள்ளே போ, அவன் ஒரு கம்பளம் விரிச்ச ஒரு தான் இது பண்ணுவான். God knows every detail. It was like as if God has gone through this event. ஏதோ வீடியோவில் பார்த்த மாதிரி இல்லாட்டி அந்த ஈவெண்ட்டை திருப்பி ஏற்கனவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி He knows everything beforehand. அந்த கழுதை அந்த இதில் கட்டப்பட்டிருக்கும், கயிறு இருக்கும், நீ இது பண்ணு, ஒருத்தன் வந்து கேட்பான், அது வந்து ஆண்டருக்கு வேணும்னு சொல்லி விட்டுருவான். அந்த ஈவெண்ட் அப்படியே ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கழுதை ஆயத்தப்பட்டிருந்தது, ரூம் ஆயத்தப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் வந்து நைட்டு பிடிக்கிறது ஆயத்தப்பட்டிருந்தது, யூதாஸ் காரியத்தை ஆயத்தப்பட்டிருந்தான். அந்த ஈவெண்ட்டை ஆண்டர் முன்னாடி அப்படி ப்ராஃபஸியா பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. வேலைக்கிழமை இரவு, ஆயிக்கிற நைட்டு எலும்பு தூங்கினதெல்லாம் போதும், என்னை பிடிக்கிறவன் வந்துட்டான், இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்க போறேன், கரெக்டாக சொல்லுவாங்க. இப்பொழுது ஒப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறது முன்னாடியே சொல்லிடுவாங்க. பேதுருவிட்ட சொல்லிடுவாங்க, நீ கூவுறதுக்கு முன்னாடி அடிச்சு தள்ளுவேன், நான் உள்ள இருப்பேன், ஆனால் என் மைண்ட் வந்து வெளியே கூட இருந்து என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், நீ வெளியே தான் உட்காந்துருப்ப. அந்த உட்கார்ந்து இருந்திருக்கும் போது 3 தடவை இப்படி நடக்கும். ஸோ வெளியே நடக்கிற ஈவெண்ட் கூட அங்கே ஆண்டு ரூம்குள்ள இருக்கிறாங்க, அங்கே போட்டு அடிச்சு துவைச்சிட்டு இருக்கானுங்க. இங்க வெளியே நடக்கிற ஈவெண்ட் கூட God has ability to witness. It was as if he was walking through the reality. அந்த ரியாலிட்டிக்குள்ள மூவ் பண்ணி ஏற்கனவே அங்கங்கெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி எல்லாமே பண்ண மாதிரி ஃபுல்லாக கேப்சர்ட் மூமெண்ட் மாதிரி அந்த மூமெண்ட் இருந்தது. ஆனால் கேப்சர் மூமெண்ட் இவங்களுக்கு அப்படி தெரியாது, அவங்கள நார்மலாக அவங்களே பிஹேவ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டானுங்க. ஆனால் இட் வாஸ் லைக் an acted event. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு ஈவெண்ட் மாதிரி அவைகள் வந்து இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள். The purpose of the blood of Jesus Christ is to attack and cleanse your soul, not your spirit. ஆனால் அது ஆக்டிவேட் நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அது ஸ்பிரிட் வந்து என்கார்பரேட் ஆகி உங்களுடைய ஸ்பிரிட்டோட அவைகள் கனெக்ட் ஆகி அது 100% செகண்ட் ஆடம் நேச்சரில் வந்து அது அமர்ந்துடும். பட் நாட் யோர் சோலில் வந்து அமராது. பட் the main agenda of the blood of Jesus Christ is to cleanse your soul, is to cleanse your consciousness, is to cleanse the voices inside you. உங்களுடைய பிளட்ல வந்து ஏற்கனவே சொன்னது போல சவுண்ட் இருக்கும், அது வந்து ரெக்கார்ட் பண்ணும், ஈவென்ட்ஸை ஹோல்ட் பண்ணும், அதில் மெமரிஸ் இருக்கும். blood carries memories. blood has the ability to release habits ரிலீஸ் பண்ணும். ஏற்கனவே சொன்னது போல பேட்டர்ன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ஜெனட்டிக்ஸில் blood வந்து அப்படியே வீவாவியாவைகள் இருக்கும். The human blood is a mysterious feature, phenomenon. Resemblances இருக்கும், பேட்டர்ன்ஸ் இருக்கும். உங்களுடைய கிரேட் கிராண்ட் மதர் சஃபர் ஆன விஷயங்கள் நீங்க சஃபர் ஆவீங்க. ஹேபிச்சுவல் த்ரெட்ஸ் இருக்கும், ஹேபிச்சுவல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய ஜெனட்டிக் நேச்சர் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் உள்ளே எம்பர்ட் இருக்கிற வேர்ட் ஆஃப் காட் அது வந்து ஓப்பன் அப் ஆகணும். யூ ஆர் பார்ன் பை த வேர்ட் ஆஃப் காட். அது உள்ள வந்து என்கிரேவ் ஆகி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து பார்ன் ஆகி அது இன்னும் வைப்ரேட்டிங் மோட்ல போயிட்டு உங்களுடைய பிளட் வைப்ரேஷன் அதோட சேர்த்து ஆகி உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன், பேட்டர்ன் ஆஃப் சைக்கிள் அது கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவினுடைய சாயல் வைப்ரேஷன்ல அவைகள் இருக்கணும். Go deep inside your body, go deep inside your spirit and move and live from the spirit. உங்களுடைய ஆவியினுடைய அம்சங்கள் உங்களுடைய சிந்தனைகள்ல உங்களுடைய எண்ணங்கள் அவைகள் வந்து அமர்த்தப்பட வேண்டும்.
ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, மெல்கிசேதேக்கை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய மடிகளில் இருந்த லேவியும் சேர்த்து ஆசீர்வதிப்பார் அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வேர்டிங்ஸ் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கணும். அவனுடைய லாயின்ஸில் இருந்த லேவி வாஸ் ஆல்சோ பிளஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், உங்களுடைய கிரேட் கிராண்ட் மதரை பார்த்தீங்கன்னா அவனுடைய லாயின்ஸில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பாவம் இருக்கும் பொழுது, அவங்க ஒரு பாவம் பண்ணும்போது அதனுடைய அஃபெக்ட் ஆகிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும், உங்களுடைய பேட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். எப்படி நம்முடைய பிளட் லைனில் 6000 பிளட் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு மர்டர் இருந்திருக்கும், கண்டிப்பாக தவறுதலான பிறந்த குழந்தையாக இருந்திருக்கும், உங்களுடைய பிளட் லைன் தவறுதலான பிறந்த குழந்தையாக கூட இருந்திருக்கலாம். ஒரு மனைவிக்கு பிறக்கிற குழந்தையாக இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ட்விஸ்டாக இருக்கும். இந்த 6000 வருஷத்தில் எல்லா ஈவெண்ட்ஸும் உள்ள வந்து கலந்துருக்கும். ஏன்னா உங்களுடைய பிளட் வந்து இட் கேரிஸ் மெமரிஸ் ஆஃப் 6000 இயர்ஸ், இட் கேரிஸ் அ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் 6000 இயர்ஸ். ஸோ வேறு வகையில் சொல்லணும்னா 6000 வருஷமும் எல்லா அப்பா அம்மாவுக்கு பிள்ளை பிறந்தனால தான் நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறீங்க. ஸோ யுவர் பாடி இஸ் அ கிஃப்ட், யுவர் பாடி இஸ் மிஸ்டீரியஸ், யுவர் பாடி இஸ் ஏன்ஷியன்ட். It is the blood that you carry is something that is very, very precious. It has been transferred from generation to generations, carrying events, carrying memories, carrying ancestral curses, carrying ancestral blessings, and also ancestral patterns. அந்த மற்றவங்களுடைய லாயின்ஸில் இருந்த ஈவெண்ட்ஸ் வந்து உள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அது உள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்குதுன்னா அதனுடைய தன்மைகளை பார்க்கும்போது, அதனுடைய ஈவெண்ட்ஸில் பேக் பை பார்க்கும்பொழுது அதில் எல்லா ஈவெண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். கண்டிப்பாக மர்டர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், கண்டிப்பாக அன்கண்ட்ரோலபிள் சின் ஒன்று வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அது மாதிரி சொல்லப்பட்டது போல் மனைவிக்கு பிறக்காமல் அது வந்து தவறுதலாக ஒரு இல்லீகல் அஃபேரில் பிறந்த ஒரு லைனாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு இயரில் அப்படி ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டாக டேர்ன் ஆகி இருந்திருக்கலாம், டேர்ன் ஆகி சட்டக்குன்னு வேற லைன் மூவ் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ எவ்ரிதிங் அது எல்லாமே உங்களுடைய பாடியில், உங்களுடைய பிளட்ல, உங்களுடைய மெமரிஸில் இப்போ கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அன்னோன் சின், அன்னோன் டிசையர்ஸ் அப்படியே உள்ள ரைஸ் அப் ஆகிற எல்லா ஈவெண்ட்ஸும் அது வந்து மன்னிக்கப்பட்டு பிரேக் லூஸ் ஆகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து அது வந்து உட்கார்ந்துருக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உண்டாக்கப்படுறது அது வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிளட்னாலும் உருவாக்கப்பட வேண்டும். It is like going back to the womb and release it. யோவான்ல சொல்லும் பொழுது மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னோன்னா தாயின் வயிற்றில் எப்படி சென்று பிறக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆவியில பிறக்கணும், மறுபடியும் பிறக்கிறது ஆவியில பிறக்கணும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் மறுபடியும் பிறக்க முடியாது. ஸோ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிற அந்த அனுபவம் இஸ் கோயிங் இன் பேக் டு த womb of the spirit and be released out by the blood of Jesus Christ. நான் முதல்ல ஏற்கனவே சொன்னது போல womb-ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது you are pushed by the blood. அந்த பிளட்ங்கிற ரிவர்ல இருந்து புஷ் ஆகி கஷ் அவுட் ஆகி வெளியே வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து ஓல்டு டிஎன்ஏ, ஓல்டு மெமரிஸ், ஓல்டு லைஃப் ஸ்டைல் அதுல இருந்து கஷ் அவுட் ஆகும். ஆனா இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். You are released out of the womb of the spirit, womb of Mother Jerusalem, the womb of Holy Spirit, living inside the Holy Spirit, born in Zion, released from Zion. உடைய கான்சியஸ்னஸ் அது கிறிஸ்துவுடைய கான்சியஸா இருக்கிறது. blood is awareness of the soul, the conscious of the soul is the blood. இப்பொழுது அந்த blood அது கிறிஸ்துவுடைய awareness ஆக இருக்கிறது, conscious of the Jesus Christ ஆக இருக்கிறது, the patterns of Jesus Christ ஆக இருக்கிறது, உள்ள என்கிரேவ் ஆகி இருக்கிறது, உள்ள டீப் பினித்தில் இருக்கிறது. அது ஆக்டிவேட் ஆகி ஹையர் லேயர் டாப் லேயர்ல வந்து உட்கார்ந்துருக்காது, சப்ல இருந்து மெயின்ல இருந்து உட்கார்ந்துருக்கும். You are not ruled by your consciousness, you are also not ruled by your subconsciousness, you are ruled by the super consciousness which is Jesus Christ, the divine spark, the divine glory that is deep beneath your soul layer. அதுல இருந்து அது ரைஸ் அப் ஆகி உங்களோட டாப் நாட்ச்ல இருந்து உட்கார்ந்துருக்கணும். உங்களுடைய சோல் லேயர்ல இருக்கிற டாப் நாட்ச் which is your conscious world, உங்களுடைய conscious world spirit world ஆக மாற்றப்பட வேண்டும். So it must be activated inside you. கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கணும், அவருடைய பிரமாணம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கணும்.
உங்களுடைய சோல் உங்களுடைய பாடியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சோல் அது தேவனுடைய சித்தமாய் மாற்றப்பட வேண்டும். சித்தம் அவருடைய மூமெண்ட்ஸாக அவைகள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஒரிஜினல் பர்பஸ்க்குள்ள நீங்க வந்து அமர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஒரிஜினல் பர்பஸ்ல அமர்த்தப்பட வேண்டும் என்றால் ரிடெம்ப்ஷன் ஆஃப் யுவர் சோல் இஸ் வெரி வெரி வைட்டல். You must war with your lines, you must war with your blood, you must war with your patterns and you have to win. அந்த ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. You are bought with a price, you belong to Jesus Christ, you are redeemed by the blood of Jesus Christ. You have to live for His glory, redeemed, restored, set apart in Jesus Christ. இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது, இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது, forgiveness of sins உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, கான்சியன்ஸா மன்னிப்பு கேட்கும் பொழுது, இட் ஹாஸ் எபிலிட்டி டு பி ரெஸ்டோர்ட். அப்படி ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்க பேருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அவருடைய பாவங்கள் செவ்வேறென்று இருந்தாலும் அவைகள் பஞ்சை போல வெண்மையாகும். அது அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம்ங்கிறது புரியவே முடியாது. டிஎன்ஏ கிளென்சிங் சிஸ்டம் வந்து மை காட் அன்இமேஜினபிள். ஏன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக உங்களுடைய பிளட்டை வந்து கிளென்ஸ் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இட் கண்டென்ஸ் அ பேட்டர்ன்ஸ் ஆஃப் 6000 years ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் மூமெண்ட்ஸ், மெமரிஸ் எல்லாம் உள்ள ரெக்கார்டாக இருக்குது, மெமரியாக சேவ் ஆகிருக்குது, உள்ள இன்ட்வெல் பண்ணியிருக்கிறது. அதை வந்து பிரேக் லூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜீசஸ் வந்து இப்படி ஒரு டயலாக சொல்றாங்க அப்படின்னா that is something so very powerful. He has ability to take you completely out of generational thing and create as if you are a being with no father and no end, no mother, no beginning and no end. அந்த பொசிஷன்ல வந்து வைப்பாங்க. ஆக்சுவலா ஜீசஸ்குள்ளாக பிறக்கிற போயிட்டு ஹை பிரிஸ்ட் லேயர்ல போகும்பொழுது இப்படி ஒரு ஜீனியாலஜி ஃபங்க்ஷன் வந்து உள்ள வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்படி அதை சொல்லும்போது அது வந்து புரியாது, அது விளங்காது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த லேயரை டச் பண்ணும்போது you will understand. You will tap into a position where there is no father and no mother, no beginning and no end. இந்த பொசிஷன் தான் த்ரோன் பொசிஷன். இந்த பொசிஷன் தான் ஹெவன் அண்ட் எர்த் சிங்கிங் பொசிஷன். இந்த எர்த்தில் போயிட்டு இந்த பொசிஷனில் போயிட்டு த்ரோனில் உட்காரணும். சும்மா போய் த்ரோனில் உட்காரக்கூடாது. இந்த பொசிஷனில் போய் அச்சீவ் பண்ணிட்டு த்ரோனில் உட்காரும் பொழுது மட்டும்தான் சிங்கிங் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் நடக்கும். இந்த டவுன்லோட் பிட்வீன் ஹெவன் அண்ட் எர்த் நடக்கும். The incorporation of heaven and earth இருக்கும். The materialization of the spirit into the flesh world. மாம்சீக உலகத்தில் மெட்டீரியலைசேஷன் அப்படி தான் நடக்கும். The movement of the high priest is very very vital. Becoming a guardian is very very vital. We will go deep into the subject a little bit later, but right now redemption of your soul is something mandatory. பாவ மன்னிப்பை பெற்று எல்லாவற்றையும் சுத்திகரித்து சரியான நிலையிலே மாற்ற வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. I will redeem you with an outstretched arm and with a mighty act of judgment சொல்லப்பட்டிருக்கிறது. God is here to redeem your body, redeem your soul. He has already redeemed your spirit. Now it has to be implemented in your soul and implemented in your body. உங்களுடைய சரீரத்தை அவர் விளக்கரையும் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய சரீரத்தை வாங்குறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அவ்வளவு பெரிய பேமெண்ட் வந்து தேவைப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு விலையேறப்பட்டது யோசிச்சு பாருங்க. You are the combination of all the universes, all the center core atoms, center core பொசிஷனை வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது உங்களுடைய பீயிங், உங்களுடைய சரீரம். You are more than who you think you are. You are not your knowledge. You are not what you know. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது what you know is who you are. என்னெல்லாம் தெரியுமா அதான் நீங்கள், என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் நீங்கள் கிடையாது. ஸோ என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பிரேக் பண்ணி வெளியே போயிடுவோம். உங்களுடைய நோயிங் வேர்ல்டை வச்சு தான், உங்களுடைய டிசைர், உங்களுடைய பேஷன்ஸை வச்சு தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை உருவாக்கி இதுதான் வேணும், இவ்வளோ தான் சம்பளம் வாங்குவேன், இவ்வளோ தூரம் தான் வேலை பார்ப்பேன், இவ்வளோ தூரம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு we create our world, conscious world. But you are more than your conscious world. You are more than what you know. You are more than what you act and what you behave. You are more than that.
அவர் உங்களை கழுவி இருக்கிறார், உங்களை சுத்திகரித்து இருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், உங்களை சான்டிஃபை பண்ணி இருக்கிறார். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாய், மறுபடியும் பிறந்தவர்கள் போல, புதிதாக்கப்பட்டவர்கள் போல, go back and take and inherit the things of the Spirit right now in the mighty name of Jesus Christ. உடைய பிளட் ரெக்கார்ட் பண்ணோம், அது வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால அதை திருப்பி நம்ம யோசிக்கும் போது பார்த்தோன்னா இட் ஈவன் கேன் பி ரீப்ரோக்ராம். அது ரீப்ரோக்ராம் பண்ண முடியும், ப்ரோக்ராமபிள், அது ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். Now reprogram your brain according to the things of the Spirit. ஆவின் பிரகாரமாக, வேத எழுத்துக்களின் பிரகாரமாக நீங்கள் மறுபடியும் பிறந்தது தேவனுடைய வார்த்தை என்கிற அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த அழிவில்லாத வித்து, அந்த சீட், அந்த அழிவில்லாத வித்து உங்களுடைய டிஎன்ஏல, உங்களுடைய டிஎன்ஏவாக, பிளட் லேயராக மாற்றப்படணும். You are born out of the word of God. அந்த வேர்ட் அப்படியே ஓப்பன் அப் ஆகி, போர்ட்டல்ஸ் மாதிரி ஓப்பன் அப் ஆகி, உங்களுடைய மெமரி பேட்டர்ன், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உங்களுடைய டிசைர்ஸாக, பேஷனாக அவைகள் மாற்றப்படும் பொழுது it has ability to attack your blood and change your blood. இது அந்த ஆல்டர் மேக்கிங், ஆல்டர் கிரியேஷனுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். Creating an altar, making an altar is actually changing the bloodline, changing your blood, moving from first Adam to second Adam. bloodline change ஆகிறது. breaking the altar மட்டும் இல்லாம making the altar னு நம்ம பார்த்தோம். making the altar குள்ள போகும்பொழுது it is like moving from the bloodline of fallen nature to the bloodline of divine nature. உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா urges, எல்லா uncontrollable passions, uncontrollable desire, it must be purged, it must be purified. உங்களுடைய பாடி சின்ன ஆகாத ஒரு நேச்சருக்குள்ளாக போகணும். இப்போ now you are sinning against your own body, sinning against your own blood. uncontrollable passion வருகிறது, uncontrollable urges வருகிறது, உணர்வுகள் வருகிறது, உள்ள யுக்தி வருகிறது. திடீரென்று வேற மாதிரி பிஹேவ் பண்றீங்க. because your body, your mind has ability to receive many voices, சில சப்தங்கள், சில ட்ரிகரிங் வந்த உடனே your body behaves in a different way. உங்களால் அதை வந்து தடுக்கவே முடியாது. உங்களுடைய பாடி தானாவே தேவையில்லாத மாதிரி பிஹேவ் பண்ணும், தேவையில்லாத மாதிரி இது பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து உங்களை வந்து தாக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோம், இப்படி பிஹேவ் பண்ணிட்டோம், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் உடைய பாடியை வந்து வேறு வகையாக தாக்கி எடுத்துரும். அந்த அன்கண்ட்ரோலபிள் பேஷன்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வந்து கிளென்ஸ் ஆக்கப்பட வேண்டும். அப்போ வரணும்னா there must be a force, there must be an inner chamber. நேத்து சொல்லப்பட்டது போல you must be created inside the womb, which is inner chamber. You must be gushed out of the blood of Jesus Christ. தாயின் கருவிலிருந்து அது புஷ் பண்ணப்பட்டது போல நீங்கள் தேவனுடைய கருவிலிருந்து புஷ் பண்ணப்பட்டணும். இன்னர் சேம்பர்ஸ்ல இருந்து வெளிவர வருகிற அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். You must live in the waters of the Spirit. You must live in the blood of the Spirit. You must live in the things of the Spirit. You must be completely immersed in the things of the Spirit. உங்களுடைய ஆத்துமாவில் அவைகள் ஊறி இருக்க வேண்டும், உங்களுடைய பிளட் லைன்ல ஊறி இருக்க வேண்டும். By your fasted life, by your constant prayers, by your consistency in the things of the Spirit, by your habitual movements of the Spirit, you must cleanse, you must move into the things of the Spirit. இப்பொழுது அப்படிப்பட்ட கிருபைகள், அப்படிப்பட்ட பாக்கியங்கள் உண்டாயிருப்பதாக. உடைய எல்லா filthiness, எல்லா uncleanness, எல்லா wickedness, எல்லா sexual desires, எல்லா immoral விஷயங்கள், இம்மாரலாக உங்களுடைய யோசிக்கிற யோசனைகள், உங்களுடைய hidden chambersல, உங்களுடைய இன்னர் லேயர்ஸ்ல இருக்கிற எல்லா தேவையில்லாத இனிஷியேஷன்ஸ், தேவையில்லாத பாதாளத்தின் கிரியைகள், அவைகள்லாம் அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பப்படுவதாக. Let the fire of the Holy Spirit rise up in your body, rise up in your spirit in the mighty name of Jesus Christ. Let the Holy Spirit fire burn everything that is not of the Spirit. தேவனால் இல்லாத காரியங்கள் எல்லாமே இப்பொழுதே அவைகள் மாற்றப்படுவதாக. every manipulation, every lie, every deceptions, எல்லா filthiness,
எல்லா தாறுமாறுகள், எல்லா தவறான யோசனைகள், தாறுமாறான யோசனைகள், தவறான பேஷன்ஸ், தவறான உணர்வுகள், தவறான இன்டென்ஷன்ஸ். வெளியே தான் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும், உள்ள எல்லாமே தேவையில்லாததான், எல்லாம் மாம்சம் தான், எல்லாம் இல்லீகல் இம்மாரல் சிந்தனைகள் தான். மாம்சத்தின் கிரியைகளாகிய விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எல்லாம் உள்ள கலப்படமாக உள்ள இருக்கிறது. Everything has been purged and cleansed and redeemed in the mighty name of Jesus Christ. நெருங்கி நிற்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் துரத்தி விட்டு, தூக்கி போட்டு விட்டு, சுத்தி இருக்கிற டெம்டேஷன், சுத்தி இருக்கிற பாவங்கள், சுத்தி இருக்கிற வழி விலக செய்கிற எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு, lay aside every sin, every hindrances and move into the things of the Spirit. Hold on to the things of the Spirit. இன்னும் நீங்க பார்க்காதாமல் இருந்தாலும் ஜஸ்ட் பிடித்து கொண்டிருங்க, பரிசுத்தத்தை பிடித்து கொண்டிருங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ பரிசுத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறங்க. நீங்க உங்களுடைய பரிசுத்தமாக்க முடியாது. நானே உங்களுடைய பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் you have to hold on, you have to move on. You have to run the race to win the prize. இயேசு கிறிஸ்துவினாலே உங்களில் எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா சப்தங்கள், எல்லா தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத ஹிண்ட்ரன்சஸ், தேவையில்லாத இன்ட்ரப்ஷன்ஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே மாற்றப்படுவதாக. இந்த ரிப்பீட்டட் பேட்டர்னாலே வருகிற எல்லா அஃப்ளிக்ஷன்ஸ், எல்லா டிசீசஸ், எல்லா ரிஜெக்ஷன்ஸ், எல்லா டிப்ரெஷன்ஸ், எல்லா இம்மாரல் திங்கிங், இம்மாரல் டிசைர்ஸ் இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுதே போஜாக்கப்படுவதாக, ரிடீம் பண்ணப்படுவதாக. Let it be broken out of you in the mighty name of Jesus Christ. உங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் மாதிரி நீங்கள் சைக்கிள் ஆகி நீங்கள் வாழ்ந்து முடிக்க போவதில்லை. உங்களுடைய தாத்தா மாதிரி நீங்கள் வாழ்ந்து முடிக்க போவதில்லை. உங்களுடைய தகப்பன் மாதிரி வாழ்ந்து முடிக்க போவதில்லை. You live a different life inside the second Adam. You are from a different bloodline, that is the bloodline of Jesus Christ. Not a limited version but unlimited version. Not a limited forum but unlimited forum. தேவனுடைய தன்மைகளிலே நிற்கிறவர்கள், தேவனுடைய தன்மையிலே வாழுகிறவர்கள், மைட்டியாக எழுப்பப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், அவருடைய காரியங்களில் நங்கூரமாய் உள்ளே நிற்கிறவர்கள், அவருக்குள்ளாக சப்தமிட்டு வாழுகிறவர்கள். You move deeply inside the things of the Spirit, planted and rooted in the Spirit. எல்லா strongholds, let it be broken out of you in the mighty name of Jesus Christ. எல்லா பொய்கள், எல்லா கசப்புகள், எல்லா மேனிப்புலேஷன்ஸ், எல்லா மாம்சீக காரியங்கள், எல்லா இச்சைகள், எல்லா செக்ஷுவல் இம்மோராலிட்டி, let it be broken out of you in the mighty name of Jesus Christ. உள்ள எழுப்பப்படுகிற தேவையில்லாத வாய்ஸஸ், தேவையில்லாத சப்தங்கள், உங்கள்கிட்ட தங்கி இருக்கிற, உங்களுடைய ஆத்மாவில் தங்கி இருக்கிற தேவையில்லாத கிரியைகள், everything that is residing inside you, residing inside your soul, residing inside your body, let it be broken out of you in the mighty name of Jesus Christ. எல்லா சைக்கிளிங், எல்லா repetitive modes, உங்களுடைய இன்வெர்ட்ஸ் அது சப்தங்களை கொண்டு வரும் என்று நம்ம பார்த்தோம். your kidneys are your inwards, உங்களுடைய இன்வெர்ட்ஸ் அதிலிருந்து எழுப்பப்படுகிற சப்தங்கள், உங்களுடைய பிரெயின் செல்ஸ்லேருந்து வருகிற சப்தங்கள், let it be aligned into the things of the Spirit. தேவனுக்குள்ளாக அலைன்மெண்ட் வருவதாக உடைய போன்ஸ்ல இருந்து வருகிற சப்தங்கள். உங்களுடைய போன்ஸ் தான் இட் ரீஜெனரேட்ஸ், இட் இஸ் a birth place of the DNA, அதை ரீஜெனரேட் பண்ணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை அணுவையும் ஊனையும் பிரிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் டிஎன்ஏ செல்ஸ் ஃபார்ம் ஆகும், டிஎன்ஏ உடைய ஃபார்முலேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்த அட்டாக் பண்ணி திருப்பி வருகிற டிஎன்ஏ எல்லாம் கிரைஸ்ட் நேச்சர்டு டிஎன்ஏவாக இருக்கும், தேவனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற டிஎன்ஏவாக இருக்கும். அதில் ஆரம்பிக்கிற இடங்கள் திருப்பி உருவாக்குற அந்த போன் மேரோலேருந்து வருகிறது தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்படும். இதனால தான் சொல்கிறாங்க, இன்னும் வார்த்தையை வாசிங்கன்னு சொல்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டிருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே நீங்கள் மைண்ட் லேயரில் வெளியே பிடிக்கிற அந்த வசனமும் உள்ளே போய் பிளட் லேயரில் அவைகள் போய் செய்கிற காரியங்களும் வேறு வகையாக இருக்கிறது. அது ஏன் அப்படியே ஆண்டவர் கனெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. நார்மலாக நீங்கள் வெளியே பிடிக்கிற வேர்ட் உங்களுடைய பிளட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகி உள்ளே இருக்கிற அந்த இன்னர் டீப்பில் உள்ளே உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய டிஎன்ஏல லோயர் டெப்த்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய ஸ்பிரிட் லேயரில் அமர்ந்திருக்கிற
born out of the word, அந்த வார்த்தையில் அவ உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த நேச்சரில் இருக்கிற அது வந்து இனிஷியேட் ஆகி டேப் அவுட் ஆகி அது ஓப்பன் அப் ஆகி உங்களுடைய பிளட்ல உங்களோட பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் அது வந்து கவர் பண்ணி தேவனுடைய தன்மைகளை உங்களுடைய ஆத்மாவில் அது வந்து ரிலீஸ் பண்ணும். மிகுந்த பயத்தோட யூ ஹாவ் டு கேரி அவுட் யுவர் சால்வேஷன். காஷியஸா உங்களுடைய சால்வேஷனை ஒர்க் அவுட் பண்ணும். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆத்மா இன்னும் ரிடீம் ஆகல. ஆகவே யூ ஹாவ் டு பி வெரி வெரி காஷியஸ் இன் ஒர்க்கிங் அவுட் யுவர் சால்வேஷன். உங்களுடைய ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளாக உங்களுடைய ஆவியில தான் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஓப்பன் அப் ஆகி அங்கே இருக்கிறதுக்காக அது நியமிக்கப்படலை. அது ஓப்பன் அப் ஆகி உங்களுடைய சோல் ரிடம்ஷன், உங்களுடைய பாடி ரிடம்ஷன், 100% சோல் ரிடம்ஷன், 100% பாடி ரிடம்ஷன். உங்களுடைய ரைச்சஸ்னஸ், தேவனுடைய ரைச்சஸ்னஸ் வந்து உங்களுடைய நீதியாக மாற்றப்படணும், உங்களுடைய நியமனங்களாக மாற்றப்படணும். அவருடைய நீதி, அவருடைய சாயல் உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் திடப்பொருளாய் மாற்றப்படணும். It has to be your mandatory life. It has to be your regular life in the mighty name of Jesus Christ. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட நியமனங்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக, அப்படிப்பட்ட தேவ தரிசனங்கள் உண்டாயிருப்பதாக, அப்படிப்பட்ட திட்டங்களும் கர்த்தருடைய பாக்கியங்களும் உண்டாயிருப்பதாக in the mighty name of Jesus Christ. Let you be redeemed completely. Let you be walking in the redeemed life. Let you be walking and moving in the redeemed functions of Jesus Christ in the mighty name of Jesus Christ. அவங்க மீட்டு எடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார், கழுவி இருக்கிறார். And also he has justified you, he has glorified you ன்னு எழுதப்பட்டிருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிற அந்த பூரண அறிவுடைய ஆகிற அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை கலைந்து போட்டு, அதனுடைய செய்கைகளை கலைந்து போட்டு, மாம்சத்தினுடைய செய்கைகளை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Let you be redeemed completely in the mighty name of Jesus Christ. இப்பொழுது அந்த செய்கைகள், அந்த ஆளுகைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக, அந்த தொடக்கங்கள் உண்டாயிருப்பதாக, அந்த கிரியைகள் உண்டாயிருப்பதாக, தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் கட்டி எழுப்பப்படுவீர்களாக, இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவீர்களாக in the mighty name of Jesus Christ. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமான நாள் இருப்பதாக. Let this day be the greatest day of your life. தேவனுடைய ஆளுகை அதிகமாக இருக்கட்டும், தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கட்டும், கர்த்தருடைய தொடக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில புதிதாய் உண்டாயிருக்கட்டும், தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் உண்டாயிருப்பதாக. I bless your heart, bless your soul, bless your body in the mighty name of Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.